சிக்கிய பெருந்தொகையான போதைப்பொருள். யாழ் பருத்தித்துறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தும்பளை மோர்கன் கரை பகுதியில் 154 பொதிகளில் 300 கிலோவுக்கு அதிகமான கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இராணுவம் மற்றும் கடற்படையினர் இணைந்து நடத்திய சோதனை நடவடிக்கையில் நேற்றைய தினம் இந்த கஞ்சா தொகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மீன்பிடி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார். அனுர அரசின் பட்ஜெட்டை ஆதரித்த எதிரணி எம்பி. அனுர அரசின் வரவு செலவு திட்டத்தை எதிரணி எம்பி ஆதரித்துள்ள சம்பவம் நேற்று நாடாளுமன்றில் இடம்பெற்றுள்ளது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான கே காதர் மஸ்தான் என்பவரே வரவு செலவு திட்டம் மீதான 3வது வாசிப்புக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை. நாட்டில் உள்ள 4,64,806 பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை துணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு அனுசரணை பெறும் 10,096 பாடசாலைகள் மற்றும் 822 பிரிவினாக்களுக்கு இவ்வருடத்திற்கான சீருடை துணிகள் வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை துணிகள் வழங்க 12 மில்லியன் மீட்டர் துணி தேவைப்பட்டுள்ளது. தென்னக்கோனுக்கு எதிராக பாய்ந்துள்ள குற்றச்சாட்டு. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் போகம்பர சிறைச்சாலை கண்காணிப்பாளரிடம் வெளியிலிருந்து உணவு பெற அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வழக்கமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் வெளியிலிருந்து உணவை பெற சம்பந்தப்பட்ட சிறைச்சாலையிடம் கோரிக்கை வைக்கலாம். அதன்படி இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். அண்மையில் வெளியிடப்பட்ட உலகளாவிய பாடசாலை சார்ந்த மாணவர் சுகாதார கணக்கெடுப்பின்படி இலங்கையில் 28.4% பாடசாலை மாணவர்கள் இணையத்தில் உலாவுதல், சமூக ஊடக பயன்பாடு, நிகழ்நிலை தொடர்பு போன்றவற்றுக்கு நவீன தொலைபேசிகளை பயன்படுத்துவதாக தெரியவந்துள்ளது. அந்த குழுவில் 31.3% பேர் சிறுவர்கள் மற்றும் 25.5% பேர் பெண்கள் என தெரியவந்துள்ளது. ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரசு ஊழியரின் கொடுப்பனவு. துறைமுக அதிகார சபை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்த கொடுப்பனவு 60,000 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை வழங்கப்பட்டுள்ள 1,00,000 ரூபாய் கொடுப்பனவு 1,60,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக இயக்குனர் பொறியியலாளர் கனக ஹேமச்சந்திர தெரிவித்தார்.